அப்படி சுட்டு தள்ளிட்டாரு. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்க்க போலாம். அந்த ஜிப்ரான் சார் மியூசிக் போடுறாரு பாருங்க, வைப் ஃபுல்லா ஒரே வைபா இருக்குங்க. ஜெயிலர் லியோ படம் மாதிரி எங்க லெஜண்ட் சார் படம் கண்டிப்பா வரும். தளபதியே மிஞ்சிட்டாருனா இதுக்கப்புறம் என்னன்னா இத மட்டும் தான் யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜனநாயகம்லாம் இல்ல தல, ஜனநாயகம் பார்த்து அத விட டாப்பா பார்த்த மாதிரி அடுத்த சூப்பர் இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்தான். லீடர் உண்மையில சொல்ற ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படி சுட்டு தள்ளிட்டாரு. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்க்க போலாம். என்னால ஒரு மாதிரி தான் ரொம்ப வந்து நம்ம எந்திரன் படத்தை பார்த்துருப்போம். சுட்டி ரொம்ப எப்படி ட்ரெயினுக்குள்ள ஃபைட்லாம் பறக்க விட்டு பண்ணுறது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு சில ஹீரோஸ்ட குறைகள் இருந்தாலுமே கதை வயசாக ஒரு நல்ல ஒரு பில்லர் ஏற்படுத்திருக்காங்க. அப்படி தான் சொல்ல கதை வயசாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கதை இதுதான் விஷயம் அப்படின்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உள்ளே போய் ரசிக்கலாம். அது மாதிரி ஹீரோ யார் வேணா இருந்துட்டு போட்டோம், நம்ம கதை நல்லா இருந்தால் ரசிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கதை வயசாக ரொம்ப சூப்பர். லீட்ரு கண்டிப்பாக இன்னொரு லீட்ரு வந்து மக்களுக்காக போயிட்டார். இந்த லீட்ரு கண்டிப்பாக வருவார். வருங்காலத்தில் வந்து இவர் இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு பார்க்கலாம். போன படம் படமே இல்லை தலைவா, அது படமா அது லெஜெண்டு ஏதோ அவர் இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதை வச்சு ஓட்டிக்கிறாங்க. இந்த படம் தான் உண்மையாக சொல்கிறேன். அவரை கொஞ்சமாவது அடித்து புரிஞ்சு வேலை வாங்கியிருக்காங்க அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு பொம்மை இன்றைக்கி வந்து கடை வீதிக்கு வந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய அதிசயம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே இல்லாத பொம்மை செஞ்சுனே இருக்கிறான் ஒருத்தன், செஞ்சுனே இருக்கிறான். செஞ்சு மூடுறா கடை வீதிக்கு எடுத்து போய் விற்கலாண்டா அப்படின்னு நினச்சா வியாபாரமே ஆகாது. அது மாதிரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. படமும் கதை வயசு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கலாம். கதை ஒன்றும் தெரியவா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நிறைய ட்விஸ்ட் மேட்ரு. ஒரு அப்புறம் ஜூனியர் கிளாஸு அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போகுது. அப்புறம் லவருக்கு ஒரு ட்ராக் போகுது, பொண்ணுக்கு ஒரு ட்ராக் போகுது. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் 7 வருஷமா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் யார் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஹாலிவுட் தளத்தில் எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் ஃபைட் மசாலா பார்த்தாங்கன்னா எவனா எடுத்தது அப்படின்ற மாதிரி ரொம்ப புல்லரிக்க வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேற லெவலு. தெரிக்க விட்டாரு துரை செந்தில்குமார் சார். ஃபைட் சீனு ஐயோ ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த ஜிப்ரான் சார் மியூசிக் போடுறாரு பாருங்க, வைப் ஃபுல்லாக ஒரே வைப்பாக இருக்குங்க. வேற லெவலில் இருக்குது. ஐயோ உங்க பாருங்க உடம்புலாம் அப்படியே உடம்புலாம் சிலுத்துருச்சு. ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. வேறு அந்த சாமி பாட்டு ஒன்று போட்டாங்க பாருங்க, நீ உட்காரவே இல்லை. ஃபுல்லாக வைப் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வைப் தான். பார்த்தீங்கல்ல தொண்டை பார்த்தீங்கல்ல, வேற லெவல் பண்ணிட்டாரு லெஜண்ட் சார். எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பண்ணுவார்ன்ட்டு, எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த தளபதியை பார்க்குற மாதிரி இருக்கு. வேற லெவலு பாஸ் பண்ணிட்டாரு. பிடிப்பாருல, பிடிச்சிட்டாரு, ஆல்ரெடி பிடிச்சிட்டாரு. ஹாலிவுட் படமே தோத்துருங்க அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. விடி கணேசர் காமெடி அப்பப்போ வந்து போகிறாரு. ஒரு எமோஷனலாக பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் தான். போரே அடிக்காது, செம்மையாக இருக்குது. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்கள். கண்டிப்பாக அடிச்சுன்னு இருக்கும், செதற விடுவா. விஜய் படத்துல நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய படம் இருந்துச்சு. படம் அதுவும் அப்பா சீன் படம் ரொம்ப வேற லெவல் அல்டிமேட்டா இருந்துச்சு. சூப்பர். அடுத்த ஜெயிலர் லியோ படம் மாதிரி எங்க லெஜண்ட் சார் படம் கண்டிப்பா வரும். வாய்ப்பு 100% இருக்கு. சூப்பர், வேற லெவல், சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த லீடர் படம் கண்டிப்பா லியோ படம் மாதிரி ஜெயிலர் படம் மாதிரி கண்டிப்பா வேற லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் வரும். 100% இது உண்மை. அடிக்கும், கண்டிப்பா அடிக்கும். சூப்பர். அடுத்த விஜய் கண்டிப்பா விஜய்க்கு மேல வருவார் எங்க லெஜண்ட் சார். கண்டிப்பா நாங்களும் ஃபயரோட தான் உள்ள போனபடி அதே ஃபயரோட வெளியே வந்திருக்கோம். நைட் ஷோ போட்டால் நைட் ஷோவும் போலான்னு இருக்கோம். ஆக்ஷன் வேற லெவல்ல இருந்துச்சுன்னா சொல்லவே முடியாது. நீங்களாம் பார்க்கலையா, போயிட்டு பாருங்கண்ணே. உள்ள போயிட்டு தெரிக்க விட்டாரு தலைவர். ஒரு அப்பா பொண்ணுக்கு எதுனா பிரச்சனைனா அப்பா வந்து முன்னாடி நிற்பாரு. இதுக்கப்புறம் அவர் தான் நிற்பாரு. அதான் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாண்ணா. ஒரு அப்பா பொண்ணு பாசம், ஒரு அம்மா இல்லைன்னு சொல்லி காட்டியிருந்தாங்க, அது காட்டுறாங்க லாஸ்ட்டாக. அப்பா இல்லாதவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த படத்தை பாருங்க, நல்லா இருந்துச்சு படம். தளபதியே மிஞ்சிட்டாருண்ணா. இதுக்கப்புறம் என்னன்னா இதுக்கப்புறம் வேற ஏதாவது தெரிக்க விட்டுருவாரு தலைவர். இதுக்கப்புறம் படத்தில் மக்களின் நாயகன் லெஜண்ட் சரவணன் சார் அவர்கள். அவ்வளோதான், அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு, தெரிக்க விட்டாரு. ஆக்ஷனு எல்லாமே. அப்புறம் ஃபைட்டிங் சீன்லாம் சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் படத்துக்கு செகண்ட் படத்துக்குலாம் நல்ல ஒரு ஆக்டிங்கு, இவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்றதை நினச்சி பார்க்கல. சரி ஓகே நல்லா இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இது அதை விட நல்லா இருக்கு. பிஜிஎம்லாம் தெரிக்க விட்டுருக்காங்கண்ணே. பாட்டுலாம் சாங்லாம் நல்லா இருக்கு, சாங்கும் நல்லா இருக்கு, எதுவுமே குறை இல்லை. எல்லா ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கு. ஃபுல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தான். ஃபைட் பின்னி எடுக்குது ப்ரோ. இந்த லீடர் தான்
லீடர் மட்டும் தான் யாருமே ஒன்று தான் பண்ண முடியாது. அந்த ஒவ்வொரு ஒரு ஆக்ஷனும் வெறித்தனமா இருக்கு. ஒவ்வொரு ஒரு ட்விஸ்டா வச்சிருக்காப்புல படத்துல எல்லாம் விரும்பி நல்லா பார்க்கலாம். இன்னைக்கு வந்த படத்திலே இதுதான் பெஸ்டா இருக்கும். அண்ணன் ஒவ்வொரு ஒரு இன்ச் பை இன்ச்சா செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வேற மாதிரி ஆக்ஷன் பயங்கரமா இருக்கிறாங்க. மிரட்டி விட்டுருக்காரு ஆக்ஷன் வேற லெவலா இருக்கு. படத்துக்கு வந்த அப்பா பொண்ணு படம்னாலே இதுதான், வேற எந்த படமுமே கிடையாது. ஜனநாயகம் இருக்கு. ஜனநாயகம்லாம் இல்ல தல, ஜனநாயகம் பார்த்து அதை விட டாப்பா பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அப்பா பொண்ணு பார்த்தா இதுதான் தல. ஆமா. ஃபர்ஸ்ட் படத்தை என் தலைவர் ட்ரோல் பண்ண ஓகே, அடுத்து இப்ப உள்ளதுக்கு எவனுமே கிடையாது. அவன் எத்தனை படத்தை பிளாப் பண்ணி வந்திருக்கான். நம்ம தலைவர் 2ஆவது படத்தை தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. இனிமே எங்க தலைவர் தான் சினி ஃபீல்ட்ல வேற லெவல் வேற மாதிரி இருக்கும். விஜய் இல்ல தல, விஜய் அஜித் யாருமே கிடையாது. என் தலைவர் தான் பெஸ்ட். அடுத்துதான் விஜய் அஜித் யார் வந்தாலும் ஓகேவா. அப்பா சென்டிமெண்ட் ஸ்டோரி ஒரு அருமையான ஸ்டோரி கதை. அவளை பார்க்குறதுக்கு இனிமையாக இருக்கு. படத்தை பார்க்க இன்னொரு ட்ரிப்பு பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. அப்படி ஒரு கதை ஸ்டோரி. ஆக்ஷன்லாம் படம் நம்ம ஆக்ஷன் நம்ம இவரை மிஞ்சிட்டார். அப்படி ஒரு ஆக்ஷன் ஃபைட்டு ஆக்ஷன்லாம் த்ரில்லிங்காக இருக்குது. செயலர்லாம் அப்புறம் தான் ஃபர்ஸ்ட், லீடர் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் வேற. விஜயோலாம் தாண்டி பிடிச்சிட்டாரு. எங்கேயே போயிட்டாங்க. ஜெயிலர்லாம் மிஞ்சிட்டாரு, லியோலாம் மிஞ்சிட்டாரு. லெஜண்ட் சார் இப்படி ஒரு நடிப்பு பயங்கரம் வேற லெவல். அவங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். இப்போ சூப்பர் ஸ்டார் அவர் தான், லெஜண்ட் சார் தான், லீடர் தான், லீடர் வேற லெவல்.